ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்கள் செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்லதொரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு இவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்ட்டை செப்டம்பர் மந்த்துக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்கிறாங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்போ டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளுங்க. ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்போ இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சேபாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸல்லோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிற்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸில் பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸில் இவங்க பண்ணி தர்றாங்க. ஸோ இந்த தீபாவளி சீசனில் உங்கள் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸுக்கு டிஜிட்டல் வால் பெயிண்ட்ஸிங் இன்னமும் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸுக்கு கால் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் குமார சம்பவம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் பேசிக்காக ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டரு. இவருடைய வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய இளங்கோ குமாரவேலு குடியிருக்கிறாப்புல. அவர் ஒரு தருணத்தில் இறந்தும் போகிறாரு. ஆனால் அந்த மரணத்தில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை போலீஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பித்து அதில் முதல் சஸ்பெக்டாகவே நம்ம கதாநாயகன் தான் உள்ள மாற்றாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது பாலாஜி வேணுகோபாலுடைய படம். அவருடைய படங்கள் பொதுவாகவே காமெடி அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த படமும் அப்படி தான். அதுலேயும் ஒரு சில சீக்வன்ஸை ரைட்டிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லாமல் அதை சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை புல் ஆஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை வாங்கின விதத்துலேயும் சரி பல சீன்ஸில் பாலாஜி வேணுகோபால் அட்டகாசமாக ஸ்கோர் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு கிரியேட்டராகவே. குறிப்பாக பாலசரவணன் ஹீரோ கிட்ட, ஏப்பா அந்த ஆரணி வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமாப்பா, எங்கள் ஊரில் கூட ஒரு தாத்தா ரொம்ப நாள் அப்படி தான்ப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். ஒரு முக்கியமான பிளானிங் சீக்வன்ஸில் எல்லாரும் பிளான் பண்ணி முடித்து அந்த சீனே முடிய போகிற தருணத்தில் நம்ம பாலசரவணன் மட்டும் எந்திரிச்சு, ஆமாம் யோ என்ன எதுக்கே அந்த சீனில் இழுத்து விட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மொமெண்ட் ஆகட்டும்னு அவர் ஒரு பக்கம் காமெடியில் அட்டகாசமாக ஸ்கோர் பண்ண, இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட வடிவேல் மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டால் தான் புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு இந்த படத்தில் வினோத் சாகர் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த 15-20 நிமிஷம் காமெடி பிளாஸ்ட்டு தான் செகண்ட் ஹாஃபில். ஒரு 3 பேருடைய வீட்டுக்கு தான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி போய் வினோத் சாகர் ஒரு சில அழிச்சாட்டியம்லாம் பண்ணுவாப்புல. அதை ஒரு உள்ள என்ட்ரி கொடுக்கும்போதே சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல ஐ எம் வசந்த்குமார் மேனன் ஃப்ரம் பிசிசிஐ அப்படின்னு போயிட்டு நிற்பாப்புல. அங்கே இருந்து அடுத்த வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மொத்தமாக செம்ம பிளாஸ்ட் அட்டகாசமாக பண்ணியிருப்பாப்புல அவருமே. இந்த 2 பேர் இந்த மாதிரி பல காமெடி சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேர் போக பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேம் குமரன் ஆகட்டும், ஜிஎம் குமார் ஆகட்டும், இளங்கோ குமாரவேல் ஆகட்டும், பாயல் ராதாகிருஷ்ணாவாகட்டும், லிவிங்ஸ்டன் ஆகட்டும், மெட்ராஸ் மீட்டர் கோபால் ஆகட்டும்னு சொல்லி பல பேர் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில். ஈவன் பாலாஜி வேணுகோபாலே ஒரு சின்ன கேமியோ பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த என் கிரெடிட் போடும்போது நம்ம படத்தில் அந்த மாதிரி சமாச்சாரங்கள் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்னது. அதை நல்லாவே பண்ணியிருந்தார் அவர். அச்சு ராஜாமணியுடைய மியூசிக்லேயும் சாங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு மெலடி நல்ல நம்பர் அது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருக்கா, பிரச்சனையே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுவும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ தான் முதல் பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் நம்ம நினச்ச விஷயத்தை நம்ம புல் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அது ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் சரி, ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங்காக ஒரு சில சீன்ஸ் இவங்க கன்வெர்ட் பண்ண அந்த விஷயத்துலேயும் சரி, ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு சில இடங்களில் பெருசாக தெரியலையோ, இது ஒரு சீரியல் ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது.
அதே நேரத்தில் படத்துடைய ஆரம்பத்திலேயே இளங்கோ குமாரவேலு ஒரு சமூக ஆர்வலர், பல பேருக்காக போராடின ஒரு நபர், அவருக்கு இப்படி ஒரு விஷயம் ஆயிருச்சு, அதனால தான் கடைசியாக போலீஸ் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஹீரோ தான் முதல் சஸ்பெக்டாக உள்ள மாற்றாரு அப்படின்னு இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஆரம்பித்ததோடு சரி, அதுக்கப்புறம் அதை ஓரமாக போட்டு அவுட் அண்ட் அவுட் காமெடியாகத்தான் அந்த படத்தை அவங்க த்ரூ அவுட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவங்க முதல்ல கேட்ட அந்த கேள்விக்கு படம் முடியறதுக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்களே ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு பாட்டை விட்டுருக்காங்க, அவருக்கு என்னதான் ஆச்சு, யார் இளங்கோ குமாரவேலுக்கு அப்படின்னு. அந்த விஷயத்தையே கூட பாலாஜி வேணுகோபால் அவருடைய ஸ்டைல்லே கன்க்ளூட் பண்ணால் கூட நமக்கு ஏன்பா இதுக்கு தானே இவ்வளோ சுற்றுனீங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. இது போக இந்த படத்தை மொத்தமாகவே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாமோ, ஒரு சில சீக்வன்ஸை கொஞ்சம் வளவலா குலகுலான்னு அது கன்சீவ் பண்ணப்பட்ட விதத்திலேயே கொஞ்சம் லென்த்தாகத்தான் அந்த சீன்ஸ் எல்லாம் போச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில இடங்கள்லையும் தோணத்தான் செஞ்சது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேஷான வாட்ச் தான் இந்த குமார சம்பவம். நீங்கள் நல்ல காமெடி சீரியல் ட்ராமா ஆனால் பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்பேன் அப்படிங்கிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். அடல் கன்னடா பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.